السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنما يأمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: إذا مات ابن آدم انقطع عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று இந்தியாவில் இஸ்லாமியர்களை சுற்றி சோதனைகளும் வேதனைகளும் தொடராக வந்த வண்ணம் இருக்கின்றன. எப்படி வானத்தை சுற்றி மேகக்கூட்டங்கள் எப்படி சூழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ அதே போன்று உலகெங்கிலும், அதிலும் குறிப்பாக நாம் வாழும் இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களை சுற்றி சோதனைகளும் வேதனைகளும் கொடுமைகளும் அக்கிரமங்களும் நிறைந்து காணப்பட்டு வருகின்றன. நாளொரு பொழுதும் பொழுதொரு வண்ணமும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் தீட்டப்பட்டு அமல்படுத்தப்பட்டு வருவதை நம் கண்கூடாக பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே கடந்த 8/4/2025 2-3 தினங்களுக்கு முன்னால் இந்த தேசத்தில் வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் சட்டமாக்க இயற்றப்பட்டு அது இன்று நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. இதன் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு அவர்கள் சமிக்கை செய்வது, பாசிச சக்திகள் அறிவிப்பு செய்வது என்னவென்று சொன்னால், உங்களுடைய எல்லா உரிமைகளும் பறிக்கப்படும். அந்த வரிசையில் நில உரிமை உங்களுக்கு பறிக்கப்படுகிறது. கண்ணியமிக்கவர்களே,
அந்த சிஏஏ சட்டத்தின் மூலமாக, குடியுரிமை சட்டத்தின் மூலமாக எப்படி இந்தியன் நேஷனாலிட்டி உரிமை இஸ்லாமியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டதோ அதே போன்று நில உரிமை, வாழ்வுரிமை இந்த வக்ஃபு திருத்த மசோதாவின் மூலமாக பறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இது இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களை, துயரங்களை, இடையூறுகளை, கொடுமைகளை அளிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. கண்ணியமிக்கவர்களே, வக்ஃபு சம்பந்தமாக நமக்கே தெரியாமல் இருக்கிறது. வக்ஃபுனா என்ன அப்படின்னு ஒரு இஸ்லாமியனுக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்ப வக்ஃபு என்பது நமது மூதாதையர்கள் இஸ்லாமிய ஏழை பாளைகளுக்காக, அனாதைகளுக்காக, ஆதரவற்றோருக்காக, விதவைகளுக்காக வேண்டி அவர்கள் இறைவனுக்காக தானமாக கொடுக்கப்பட்ட அந்த பொருளாதாரம், நிலப்புலன்கள், தோட்டம் துறவுகள், இதுதான் வக்ஃபு என்பது. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது இந்தியாவிலே அதிகமான வக்ஃபு சொத்துக்கள், ஏராளமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கின்றன. பதியப்பட்டவை பல லட்சம், பதியப்படாமல் கொள்ளை போனது பல லட்சம் நிலங்கள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பதியப்பட்டதிலும் கூட இன்று பறிக்கப்படுகிறது. பதியப்படாத ஏராளமான வக்ஃபு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய தொழில் அதிபர், நம்பர் 1 தொழில் அதிபர், மும்பையில ஒரு 45 மாடி ஒரு வீடு கட்டியிருக்கிறார். 40-45 மாடியோ, அது வக்ஃபு நிலத்தில் கட்டப்பட்ட இடம். இப்படி ஏராளமான உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்தியாவில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் மேலே ஏறி செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட அந்த சொத்துக்கள் ஒவ்வொரு நாளும் பறிக்கப்படுகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாசிச சக்திகள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். வக்ஃபு சம்பந்தமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். இருந்தாலும் கூட பதியப்பட்ட வக்ஃபு நிலங்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது 9,40,000 ஏக்கர் பரப்பு இது பதியப்பட்டவை. பதியப்படாததை ஏராளமாக இருக்கிறது. இதனுடைய மதிப்பு 50 லட்சம் கோடியை தாண்டுகிறது. இப்படி வக்ஃபுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன. வக்ஃபு வாரியத்தின் கீழ் 8,72,805 அசையா சொத்துக்கள் இருக்கின்றன. 16,716 அசையும் சொத்துக்கள் இருக்கின்றன. இது பதிவு செய்யப்பட்டதுதான். பதிவு செய்யப்படாததை பற்றி நாம் பேசல. இப்படி வக்ஃபுக்கு நமது முன்னோர்கள் செய்த அந்த தானம், அந்த நன்கொடை ஏராளமாக இருக்கிறது. மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3,56,351 தொழிற்பேட்டைகள் வக்ஃபு வாரியத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 1,40,803 விவசாய நிலங்கள் பதியப்பட்டவை.
நீங்க அடிச்சு பார்த்தா தெரியும். வக்ஃபு சொத்து அப்படின்னு நீங்க இணையதள அந்த சேவையை பயன்படுத்தினால் உங்களுக்கு தெரியும். இப்படி 33,502 தர்காக்கள் வக்ஃபு செய்யப்பட்டவை. 1,50,569 அடக்கத்தலங்கள், கபர்ஸ்தானங்கள், 92,517 வீடுகள், 1,19,820 பள்ளிவாசல்கள், இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள். 64,975 காலி மனைகள், 1,13,193 வணிக வளாகங்கள், இவை போன்ற ஏராளமான சொத்துக்கள் நீங்க வக்ஃபு என்ற அந்த இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட வக்ஃபு சொத்துக்களை நீங்கள் பார்த்தால் பதியப்பட்ட, ஆதாரபூர்வமாக பதியப்பட்ட இவ்வளவு சொத்துக்கள் இருக்கின்றன. இந்த சொத்துக்கள் பாசிசவாதிகளுடைய கண்களை உறுத்திக் கொண்டே இருந்தன. இந்த சொத்துக்களை பறிக்க வேண்டும், பறித்து நிலமில்லாத அகதிகளாக இந்தியாவில் இஸ்லாமியர்களை ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான் வக்ஃபு திருத்த மசோதா என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 34 பிரிவுகளை திருத்தம் செய்து 3 புதிய பிரிவுகளை சேர்த்து 5 வலுவான பிரிவுகளை இந்த மத்திய அரசாங்கம் நீக்கியிருக்கிறது என்று சொன்னால், இவர்கள் ஏதோ இஸ்லாமியர்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி, இந்த சட்டம் கொண்டு வந்தது இஸ்லாமியர்களுக்கு நல்லது மாதிரி அப்படின்னு இந்த ஏப்ரல் 20 மே 15 வரைக்கும் இந்தியா முழுவதும் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு நன்மை பயக்கும் என்று போலியான பிரச்சாரங்கள் செய்ய இருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, இரட்டை நாக்கு உடையவர்கள், பொய்களையும் புரட்டுகளையும் மூலதனமாக கொண்டவர்கள், மரணத்தின் மீது அரசியல் செய்பவர்கள். கண்ணியமிக்கவர்களே, இவர்கள் நல்லது செஞ்சாலுமே நம்ப கூடாது, ஏற்கக்கூடாது. இந்த பாசிச சக்திகள் நல்லது செய்யவே மாட்டார்கள். இவர்கள் நல்லது செய்கிறேன் என்ற போர்வையில இருக்கக்கூடிய நமது சொத்துக்களையும் இவர்கள் முடக்கத்தான் இருக்கிறார்களே தவிர இவர்களால் இந்த தேசத்திற்கும் நன்மை கிடையாது, தேச மக்களுக்கும் நன்மை கிடையாது, இஸ்லாமியர்களுக்கும் நன்மை கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏராளமான திருத்தங்களை கொண்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இது என்ன தெரியுமா, இந்த படிநிலை இருக்கிறது, இந்த இன அழிப்பின் படிநிலை. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலப்புலன்களை பிடுங்க வேண்டும். அது இன அழிப்பினுடைய ஒரு கட்டம். காசாவில் பார்த்தீங்களா, இஸ்ரேல் அது ஆக்கிரமித்து ஒவ்வொரு படிநிலைகளை கடந்து கடைசியில் இன்று காசா முழுவதும் அபகரிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறப்போகிறது. அப்ப இதுதான் இன அழிவினுடைய படிநிலை, உச்சபட்ச ஒரு படிநிலை. உரிமைகளை பறிப்பது, ஆரம்பத்தில் உரிமைகளை பறிப்பது, நிம்மதியாக வாழ விடாமல் இருப்பது, மதத்தின் பெயரால் கலவரத்தை ஏற்படுத்துவது, இந்த இன அழிப்பினுடைய இந்த படிநிலை உயர்ந்து கொண்டே போகும். கடைசி கட்டமாக நம்மிடம் இருக்கக்கூடிய நிலப்புலன்களை பிடுங்கிவிட்டால், அப்ப இவனுக்கு ஏற்கனவே நேச நாட்டை பாதி பேருக்கு கொடுக்க போறான். அப்ப அவனுக்கு இந்தியாவுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவனுக்கு இந்தியா கிடையாது. ஒரு நாடோடிகளாக இந்த மண்ணின் மைந்தர்களை நாடோடிகளாக, இரண்டாம் தர குடிமக்களாக
மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான சட்டங்களின் மூலமாகத்தான் மாற்ற முடியும் என்பதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டதுதான் இந்த வக்ஃபு என்பது. கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் நிம்மதியா வாழ்ந்ததே கிடையாது. 11 வருஷம் நிம்மதியா வாழ்ந்திருக்கிறாங்களா? நிம்மதியாக வாழ்ந்ததே கிடையாது. இந்த 11 வருஷம் எவ்வளவு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அடுக்கிக் கொண்டே போகலாம். ஹஜ் மானியம் ரத்து, சிறுபான்மையினருடைய அந்த கல்வி ஸ்காலர்ஷிப் ரத்து, இப்படி ஏகப்பட்ட உரிமைகள். அதாவது புதுசா உரிமைகளை கொடுக்கிறது கிடையாது, இருக்கிற உரிமைகளை பறிப்பது. இது என்ன அப்படின்னா இன அழிப்பினுடைய படிநிலை. இருக்கிற உரிமைகளை பறிப்பது, நிலப்புலன்களை பறிப்பது, சொத்துக்களை ஆட்டைய போடுறது, இது இன அழிப்பினுடைய உச்சத்திற்கு சென்று விட்டார்கள். காசாவல மாதிரி குண்டு போட முடியாது. இவர்களுடைய ரோல் மாடல் பாசிச சக்திகளுடைய அந்த முன்மாதிரி அரசியல் என்பது யூதர்களுடைய அரசியல். அங்க அவன் என்ன செய்யறான், அங்க இங்க இதை செய்யறான். அதுதான் கணக்கு. குண்டு போட்டு மட்டும் நம்மளை அழிக்கல, அதுதான் ஒண்ணு. இந்த உயிரோடு இருக்கிறோம், நடமாடுதான், போட முடியல. நமது நிலன்களை, வக்ஃபு சொத்துக்களை, நிலப்புலன்களை பறிச்சு துண்டு துண்டாக்கி நாசமாக்கி யாருமே வாழ முடியாத ஒரு நிலைக்கு நடுத்தருவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு மோசமான ஒரு சட்ட திருத்த மசோதா. அதை பத்தி நிறைய பேசலாம். கண்ணியமிக்கவர்களே, நாம எப்படி எதிர்கொள்றது, இப்ப அதுதான் நம்ம சிந்திக்க முடியும். சட்டத்தை அமுல்படுத்திட்டான். இஸ்லாமியர்கள்லாம் ஒரு காசுக்கு ஆக மாட்டான். போராட்டம் எவனுமே பண்ணவே இல்லை. கண்ணியமிக்கவர்களே, இந்த விவசாய சீர்திருத்தம் 3 மசோதாக்களை கொண்டு வந்தான். விவசாயிகள் உயிரை விட்டான், நடுத்தருவுக்கு வந்தான், எல்லாத்தையும் இழந்தான், அதுல ஜெயிச்சு காட்டினான். ஆனால் இந்த 30 கோடி 35 கோடி இருக்கக்கூடிய துலுக்கர்கள் உரிமையை பறிக்கிறான். நீ வீட்டில் சுகபோகமா இருக்கிற, வீதிக்கு வந்தியா? வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்து சென்றாயா? கிடையாது. கோழைகளாக ஆகிவிட்டார்கள். துலுக்கர்கள் கோழைகளாக ஆகிவிட்டார்கள். இஸ்லாத்தில் கோழை என்பது கிடையாது. கண்ணியமிக்கவர்களே, அறவழியில் போராட்டங்கள் இருக்கிறது. நமது உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக வேண்டி ஜனநாயக அடிப்படையில் ஏராளமான முன்னெடுப்புகள் இருக்கின்றன. செய்யவே இல்லை. தூங்கிட்டு இருந்தான்ல, பிரியாணி சாப்பிட்டுட்டு 3 நேரம் பிரியாணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருந்தான். அவன் உரிமை ஒண்ணு ஒண்ணா போதா இல்லையா? நாம வாழ்ந்து செத்து போயிடுவோம். அடுத்து வரக்கூடிய சந்ததியினர்களை நீங்கள் கஷ்டமான நிலைக்கு கொண்டு செல்கிறீர்கள். வீரியமான போராட்டத்தை முன்னெடுக்கல. 2 அவைகளிலும் நிலைநாட்டுவதற்கு முன்னால் அறவழியில் அறப்போராட்டத்தை இந்த சமூகம் நடத்திடல. எண்ணிமிக்கவர்களே, நாம் ஒரு காசுக்கும் ஆக மாட்டோம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. சரி, நம்ம தான் இப்படி போயிட்டோம், வீணா போயிட்டோம், நம்ம உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் என்ன பாவம் செஞ்சான்? அவர்களுக்கான ஒரு முன்னெடுப்பை இந்த சமுதாயம் சென்றிருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. வேதனையான விஷயம். எண்ணிமிக்கவர்களே, பல இயக்கங்களாக கூறு போட்டு சண்டை போட்டு இப்படி சண்டை போடுறதுக்கு தான், ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்கிறதா இந்த சமுதாயம். நீ ஒண்ணுக்குள்ள அடிக்கிற, அவன் உரிமையை பிடிக்கி போயிட்டே இருக்கிறான், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறான். எது வரைக்கும் கடைசியில் போயிடும்? ஒவ்வொரு சட்டம், தலாக் சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம், எல்லா சட்டத்தையும் இஸ்லாமிய சரியாவை நிர்மூலப்படுத்தி விட்டு அழித்து விட்டு இருக்கிற வக்ஃபு சொத்து நிலங்களையும் பிடுங்கிட்டு உடனே நாடு கடத்த போறான். கண்ணியமிக்கவர்களே, அல்லது அகதிகளாக வாழ வைக்க போறான். இந்து ராஷ்டிரம் அமைவதற்கு எதுவெல்லாம் தடைகளாக இருக்கிறதோ அந்த தடைகளை தகர்த்து கொண்டே வருகிறான். 100 வருஷம் கொண்டாடுதான் அந்த அமைப்பு. 1000 வருஷத்துக்கு திட்டம் போட்டிருக்கிறான்.
எத்தனை வருஷம் திட்டம் போட்டிருக்கிறான்? 1000 வருஷத்துக்கு இஸ்லாமியர்களை என்ன பாடுபடுத்த வேண்டும் என்ற திட்டங்கள் வகுத்திருக்கிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, நாமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை என்ன சொன்னாங்க? இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்தினுடைய மோகம் கண்களுக்கு வந்துருச்சு. உலகத்தை இழக்கக்கூடாது, சொத்தை இழக்கக்கூடாது. அவன் தானே வக்ஃபு சொத்து தானே பறிக்கப்படி, அல்லாஹ்வுடைய சொத்து. உன் சொத்து பறிக்கப்பட்ட நீ உயிரை விடுதியா இல்லையா? வக்ஃபு என்பது என்னது? புறம்போக்கு சொத்தா? அல்லாஹ்விற்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட அல்லாஹ்வுடைய சொத்து. அந்த சொத்து பறிக்கப்படுகின்ற பொழுது, அது இடிக்கப்படுகின்ற பொழுது நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாய். உன் வீட்டை இடிக்க வருவான். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஊப்பியில ஏதாவது சட்ட ரீதியாக போராட்டம் நடத்தினால் புல்டோசர் அங்க அரசாங்கம் நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான வீடுகளை இடிச்சிருக்கிறான். இருந்தாலும் கூட அவர்களுடைய ஈமானை தகர்க்க முடியல. வேதனையான விஷயம், வெளியே வரவே இல்லை. இப்ப நாம என்ன செய்யறது? இந்த முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இஸ்லாத்தில் சில இன துரோகிகள் இருக்கிறான். சில இன துரோகிகள், இவனை களை எடுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த சட்ட திருத்தத்தை இந்த லெட்டர் பேடு ஒரு சில கட்சிகள், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நினைக்கிறேன், இந்த ஷேக் தாவூத் அவர் ஆதரிச்சு பேசுறார். உனக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, உன் நிலத்தை பிடுங்குறான், இஸ்லாமிய சொத்துக்களை ஆதிக்கம் செலுத்துறான், அதை ஆதரிச்சு பேசுற ஒரு கூட்டம் இருக்கிறார். இவர்கள் இன துரோகிகள், கண்டுகொள்ள வேண்டும். இந்த இன துரோகிகளிடம் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சம்பந்தம் வைக்கக்கூடாது. உலகளாவிய சம்பந்தங்களை இந்த இன துரோகிகளிடம் நீங்கள் இருக்கணும். இன துரோகி செத்து போனா அவனுக்கு ஜனாசாவை தொழ வைக்கக்கூடாது. நான் சொல்லல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இன துரோகி முனாஃபிக்கு, முஸ்லிம் போல தொப்பி போட்டு தாடி வச்சு முஸ்லிம் மாதிரி இருப்பான், ஆனா இந்த இனத்திற்கு துரோகம் செய்வான். இவர் தான் முனாஃபிக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். இந்த இன துரோகிகள் காஃபிர்களை விட, இணை வைப்பாளர்களை விட நரகத்தினுடைய படிகுழியில் ஆழமான மோசமான நரகம் இவனுக்கு. இந்த இன துரோகிகள், அவன் இஸ்லாமியன் தான், இங்க நம்ம பாயிங்கிடுவான், அங்க போன ஓலும்பான், நமக்கு எதிராக செயல்படுவான். இவர்கள் தான் இன துரோகிகள், முனாஃபிக்குகள் என்று சொல்லப்படுகிறது. முனாஃபிக்குகளுடைய தலைவன் உபய் இப்னு சலூல். அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, அவன் செத்து போறான். அவனுடைய ஜனாசாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்கிறான். முஸ்லிமா இருந்துகிட்டு ரெட்டை வடம் போடுறவன் தான் அந்த இன துரோகிகள். அப்ப உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடிச்சு, இவன் இன துரோகிலா, இவன் முஸ்லிமா, முனாஃபிக், இன துரோகி, இவனுக்கு ஏன் ஜனாசா தொலை வைக்கணும் அப்படிங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கல. ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. 70 தடவை இவனுக்காக பாவ மன்னிப்பு வேண்டினால் அல்லாஹ் மன்னிப்பான் என்று இருந்தால், அவனுக்காக 70 தடவை நான் பாவ மன்னிப்பு வேண்டுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கபரிஹி. இந்த இன துரோகிகளுக்கு நீங்கள் ஒருபோதும் தொழுகை நடத்தக்கூடாது. தொழுகை என்பது துஆ. அப்ப இந்த இனத்தை காட்டி கொடுக்கக்கூடிய, இந்த இனத்திலே அழிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய இஸ்லாமியர்களிலேயே இன துரோகிகளை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். இந்த இன துரோகிகள் நடத்தக்கூடிய கட்சியில நீங்க இருக்கக்கூடாது. எந்த விதமான உறவையும் நீங்கள் வைக்கக்கூடாது. செத்து போனா கூட கபர்ஸ்தான்ல அடக்கக்கூடாது. எங்க எரிச்சிட்டு போறான்,
இன துரோகிகள், காபிர்களை விட மோசமானவர்கள். நம்ம இனத்துல சில பேர் ஆதரிச்சுட்டு இருக்கிறான். நம்ம இந்த வழியெல்லாம் பண்ண வேண்டியிருக்குது. இரண்டாவது, நம்ம நீதிமன்றத்தை நாடி போறோம். ஆனா நீதிமன்றத்தில் வெற்றி கிடைக்காது. முயற்சி பண்றாங்க. ஆளும் தமிழகத்தை ஆளக்கூடிய அரசு உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டத்திற்கு எதிராக அவர்கள் கேஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப மேற்கு வங்காள அரசு இந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறது. ஆனா கேரள அரசு, இந்த கம்யூனிஸ்டுகள் நம்பவே கூடாது. அதாவது இந்த சட்டத்தை ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் இந்த சட்டம் வந்த உடனே கெடுபிடி அதிகமாயிருச்சு. அவர்களும் அப்படித்தான். அப்ப நீங்கள் இன துரோகிகள், நம்மகிட்ட இருக்கிறான், வெளியிலையும் இருக்கிறான். இந்த இன துரோகிகளை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம். இருந்தாலும் முயற்சி செய்கிறாங்க எல்லாரும். இந்திய யூனியன் முஸ்லீம் சார்பாக அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இஸ்லாம் தனியார் சட்டம் அது உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது. இது எங்களுடைய சொத்துல நாங்கள் தான் ஆள வேண்டும், ஆதிக்கம் செலுத்த வேண்டாம், மற்றவர்கள் வர முடியாது என்று கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இந்த கேஸ் நிக்குமா நிக்காதா அப்படின்னா ஒரு 12 வருஷம் நமக்கு பார்த்திருக்கிறோம். இந்த உச்ச நீதிமன்ற அந்த நடைமுறைகளை நாம் பார்த்திருக்கிறோம். நம்பவே முடியாது. அதாவது ஜனநாயகத்தினுடைய 4 தூண்கள், நீதிமன்றம், நிர்வாகம், ஊடகம், சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், இந்த 4 தூண்கள், இந்த 4 தூண்களும் தகர்க்கப்பட்டு விட்டன. ஜனநாயகத்தின் மீது இப்ப நம்பிக்கை இல்லை. நம்ம ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குதா? ஜனநாயகத்தின் மீது இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. அந்த ஜனநாயகத்தினுடைய தூண்களின் மீது இஸ்லாமியர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. இருந்தாலும் ஒரு முயற்சி செய்து கொடுத்து பார்க்கிறாங்க, என்ன ரிசல்ட் வருது. அப்ப பாசிச கட்சியை சார்ந்த ஒருத்தர் சொல்றாரு, அந்த கட்சி கேவியட் மனு கொடுத்திருக்குது. இந்த 19 மனுக்களை விசாரிக்கவே கூடாது, தள்ளுபடி செய்ய வேண்டும். முந்திக்கிட்டான். இது சம்பந்தமாக கேஸ் எடுக்கக்கூடாது. அப்ப அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்றாரு, நீங்க எந்த மன்றத்துக்கு போனாலும் நாங்கள் அமுல்படுத்திய தீர்வோம். அப்ப என்ன அர்ஜி, எந்த தீர்ப்புக்கும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்ற நிலைக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சர்வதேச பிரச்சனையாக இந்த இஸ்லாமிய சமூகம் கொண்டு செல்லவில்லை. இது சாதாரண பிரச்சனை இல்லை. சரியாவில் கை வைக்கிறான். இந்தியாவுக்கும் சரியாதான், எல்லா நாடுகளுக்கும் ஒரே சரியாதான். இவன் சரியாவை தகர்க்கிறான், சரியாவுடைய சட்டத்தை தகர்க்கிறான். அப்ப சர்வதேச அளவில் இந்த பிரச்சனையை இஸ்லாமியர்கள் வீரியமாக எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் எடுத்து செல்லவில்லை. நம்ம குறை. சர்வதேச மத சுதந்திர கூட்டமைப்பு இருக்குது. அந்த கூட்டமைப்பிற்கு இந்த தேசத்தில் வாழக்கூடிய எங்களுக்கான எல்லா உரிமைகளும் பறிக்கப்படுகிறது என்று அவர்கள் சர்வதேச மத சுதந்திர கூட்டமைப்புக்கு இந்த தகவலை அவர்கள் எடுத்து செய்யல. இங்குள்ள நீதிமன்றங்களை நம்ப முடியாது. ஒரு கலைஞர் கூட சொன்னாரு, உச்ச நீதிமன்றமா உச்ச குடும்பி மன்றமான்னு தெரியல. அதாவது தீர்ப்பு தான் வருகிறது, நீதி கிடைக்கல. நல்ல கவனிச்சுக்கணும். அங்க போன தீர்ப்பு வரும், ஆனா நீதி வருமானா ஒரு 12 வருஷங்கள் நம்ம பார்த்துட்டோம். இந்தியாவினுடைய அதாவது சிறுபான்மையினருக்கு எதிராக மற்ற கேசுகள் எப்படியோ நமக்கு எதிரான ஒரு அழகான ஒரு நீதி கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கவே இல்லை. அப்ப சர்வதேச நீதிமன்றத்தை நாம் நாடலாம். ஒத்துழையாமை இயக்கம், நம்ம இந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம், இந்த அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க கூடாது. ஒத்துழைமை இயக்கம் அது கொண்டு வர வேண்டும். ஷாஹின் பார்க் போன்ற அந்த வீரியமிக்க ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவில்லை இந்த சட்டத்திற்கு. அதை நீங்க செய்யுங்க, அறவழியில போராட்டம் பண்ணலாம். அரசாங்கம் ஸ்தம்பிக்கிற அளவுக்கு மத்திய அரசாங்கம்
ஸ்தம்பிக்கிற அளவுக்கு வீரியமான போராட்டத்தை எந்த ஒரு முஸ்லிமும் எடுக்கவில்லை. இந்த துரோகிகளை, துரோகம் செய்யும் கட்சிகளை கண்டுகொண்டு துரோகிகளுடைய கட்சிகள் எந்த ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. நம்ம பார்த்தோம்னா இல்லையா, பீகார்ல நிதிஷ்குமார் கட்சியில 2 MP வந்துட்டாங்க, 4 முஸ்லிம் தலைவர்கள் வந்துட்டாங்க. எந்த கட்சி இதற்கு ஆதரவாக வாக்களித்ததோ, ஆதரவு தெரிவிக்கிறதோ, அந்த துரோகிகளை அடையாளம் கண்டு அதில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த துலுக்கர்கள் வெளியே வரணும். கட்சி பதவியில் போறான். இந்த இஸ்லாமியருடைய உரிமையை பெருசா, கட்சி பெருசா, இதை நாம செய்யணும். துரோகிகளை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளை எவனும் இருக்கக்கூடாது, இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது. நாம் எடுத்து செய்ய வேண்டிய இப்படி நிறைய இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, இந்த வக்ஃபினுடைய அநீதியை வீதிதோறும் பரப்பிட வேண்டாம். இந்த சட்டம் வாபஸ் பெறும் வரைக்கும் நாம் போராட்டத்தை முன்னெடுத்து நடத்த செல்ல வேண்டும். அப்போதுதான் வெற்றி கிடைக்கும். இந்த சட்டத்தினுடைய நோக்கமே நமது உரிமைகளை பறிக்கிறது தான். டவுன்ல கூட ஒட்டி இருக்கிறான். பழையப்பேட்டையில வக்ஃபு சொத்துக்களை சில குடும்பங்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறது. அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்காக இஸ்லாமியர்கள் சென்ற பொழுது போராட்டம் நடந்தது. போட்டிருக்கான், ஒட்டி இருக்கிறான். இந்த வக்ஃபு திருத்த மசோதாவின் மூலமாக இந்துக்களுடைய சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்களா, அது இந்துக்களுடைய சொத்துக்களாக்கி எங்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. இதுதான் கணக்கு. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை பறிப்பதுதான் இதனுடைய நோக்கம். அகதிகளாக வாழ வைப்பதுதான் நோக்கம். இன அழிப்பு தான் நோக்கம். எனவே இன்ஷா அல்லாஹ் வீரியமிக்க அறப்போராட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். இன்னும் பல உரிமைகள், 1000 வருஷம் திட்டம், இன்னும் பல உரிமைகள் பறிக்க இருக்கிறது. இப்போதே சுதாரித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் கடைசியில இனி வரக்கூடிய இஸ்லாமியர்களை இந்துக்களை ஆக்கிடுவான். இதுதான் இவர்களுடைய அஜெண்டா. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்களிடமிருந்து இந்த நாட்டை பாதுகாப்பானாக, இஸ்லாமியர்களை பாதுகாப்பானாக, இஸ்லாமியர்களுடைய உரிமையை எல்லாம் வல்ல அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாக